குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என் நேம் வந்து சுகனேஷ். என்னோட கொலீட் என்னோட கூட சேர்ந்து பண்ணுறாங்க லீலாதர்ஷினி. நாங்கள் வந்து எஸ்என்எஸ் காலேஜில் கார்டியோ பிலிமினரி கேர் டெக்னாலஜியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னோடய ரெஃபரன்ஸ் மேம் மிஸ் நிவேதா ராஜா அவங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோம். கேஸ் ஸ்டடி அப்படின்னா பேஷனோட நேம் வந்து டேவிட் சேன். அவங்களுக்கு வந்து 68 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம நியூட்ரோஃபிலியாவை பற்றி பார்க்க போகிறோம். நியூட்ரோஃபில்ஸோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, இம்யூன் சிஸ்டமோடைய ப்ரைமரி ரெஸ்பாண்டராக இருக்குது. நியூட்ரோஃபில்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டமோடைய ப்ரைமரி ரெஸ்பாண்டராக இருக்குது. அது வந்து என்ன ஸ்பெஷலைஸ்டாக இருக்குன்னா, ஃபேகோசைட்டைசிங்லேயும் டெஸ்ட்ராயிங் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை, ஈட்டிங்லேயும் ஃபங்கையும் பாக்டீரியாவையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுல ஸ்பெஷலைஸாக இருக்குது. நிறைய நியூட்ரோஃபில் இருந்துச்சுன்னா அதை வந்து நியூட்ரோஃபிலியான்னு சொல்லுவாங்க. So, good afternoon, myself Niveda. So, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ரெஃபரன்ஸ் டீச்சர் நான் தான். அண்ட் இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஜென்ரலி டேவிட் சென்னை பற்றினது. அவருக்கு 68 இயர்ஸ் இருந்திருக்கும். அவர் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சர்ஜரி பண்ண இடத்துல இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ கேர் டீம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்த சர்ஜரினால தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம ஒரு லெபார்ட்டரி ஃபைண்டிங்ஸ் இருக்கிறோம். அதில் நம்ம சிபிசி தான் ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது WBCடைய கவுண்ட் பார்க்கும்போது 18,500 செல்ஸ் இருக்குது பர் லிட்டர். அவரோட ஹீமோக்ளோபின் பார்க்கும்போது 12.8 கிராம் per deciliter இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு பிளேட்லெட்ஸ் 2,50,000 இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹீமோக்ளோபினோட லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா சர்ஜரி பண்ணதுனால. ஸோ போஸ்ட் சர்ஜரி அப்படிங்கிறதுனால பிளட்டோட கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பிளேட்லெட்ஸோட லெவல் ரொம்பவே நார்மலாக இருக்குது. அண்ட் WBC கவுண்டோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இதை நம்ம லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ WBC கவுண்டோட லெவல் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னும் நம்ம டிஃப்ரென்ஷியல் லியூகோசைட்ஸ் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நம்ம டிஃப்ரென்ஷியல் லியூகோசைட் கவுண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, மேம் சொன்னது மாதிரி WBC கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால லிக்கோசைட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம லிக்கோசைட்ஸ் கவுண்ட் வந்து தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். நியூட்ரோஃபில்ஸ் கவுண்ட் வந்து 85% இருக்குது. ஆனால் நார்மலாக வந்து 40 to 75% தான் இருக்கணும். லிம்போசைட்ஸ் வந்து 10% இருக்குது. நார்மலாக வந்து 20 to 45% இருக்கணும். மோனோசைட்ஸ் வந்து 3%. நார்மல் வந்து 2% 10% இருக்கும். அதனால அது ஒரு நார்மல். ஈஸ்னோஃபில்ஸ் வந்து 2% தான் இருக்குது. 1% நார்மல் வந்து 1% 6% இருக்கும். அதனால் அதுவும் வந்து நார்மல் தான். பேசோபில்ஸ் வந்து 0% இருக்குது. அதுவும் நார்மல் தான். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து நியூட்ரோஃபில்ஸ். ஹாய், ஐம் லீலாதர்ஷினி. இப்போ நம்ம சீஃப் கம்ப்ளைண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மிஸ்டர் சேன் வந்து ஃபீவரால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 102.5 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ஃபீவர் இருக்குது, ஷிவரிங் இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணனால அவங்களுக்கு மைல்ட் ரெட்னஸ், சுற்றி ரெட்னஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அதனால் பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அதே மாதிரி அவங்களோட சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ சீஃப் கம்ப்ளைண்ட்ஸை பார்த்ததுனால இவங்களுக்கு நம்ம டோட்டல் WBC கவுண்ட் எடுத்தோம். அதில் அவங்களுக்கு லியூகோசைட்டோசிஸ் இருந்ததுன்னு தெரிஞ்சது. அதனால் நம்ம அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் கவுண்ட் எடுத்து பார்த்தோம். ஸோ ஒரு லியூகோசைட்டோட கவுண்ட் பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக இருந்தது. லிம்போசைட்ஸோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி நியூட்ரோஃபில்ஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம இதை நியூட்ரோஃபிலியா அப்படின்னு நம்ம இதை டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு சூச்சர் போட்ட இடத்துல இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ 3 days கழிச்சு அவங்களுக்கு அது இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதை நம்ம அக்யூட் பாக்டீரியல் சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஜென்ரலி இந்த டிஃப்ரென்ஷியல் WBC கவுண்ட்டை மட்டும் வச்சு இது இவங்களுக்கு இதனால தான் வந்திருக்கு, சர்ஜிக்கல் சைட் தான் வந்திருக்கு, அதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. ஸோ இதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் நம்ம கல்ச்சர்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இவங்களோட ஸ்வாப், த்ரோட் ஸ்வாபோ இல்லை நோஸ் ஸ்வாபோ எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட பிளட்டை கல்ச்சர் பண்ணி பார்க்கலாம். இல்லை அவங்களுக்கு ஸ்பூட்டம்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை அந்த சர்ஜிக்கல் சைட்லேருந்து ஏதாவது ஃப்ளூயிட் லீக்கேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் எடுத்து கல்ச்சர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே இவங்களுக்கு இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தானா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லும். அண்ட் நெக்ஸ்ட் இன்கேஸ் நம்ம WBC கவுண்ட்டையும் நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அண்ட் இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். திஸ் மீன்ஸ் தட் ஒரு ட்ரக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியாவை கில் பண்ணுற மாதிரி வித்தவுட் ஹேவிங் தட் டாலரன்ஸ். அந்த பாக்டீரியா இந்த ட்ரக்குக்கு டாலரண்ட் ஆகாத மாதிரி நம்ம ட்ரக்ஸ் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். தட் இஸ் ஜென்ரலி கால்ட் ஆஸ் வாங்கோமைசின் கொடுக்கலாம் அண்ட் டொசபாக்டிம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். நம்ம இப்போ டயக்னோசிஸும் பார்த்தாச்சு, ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இவங்களுக்கு
ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா WBCயோட கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வித்தின் 3 டேஸில் இது ஆக்டிவ் ஆகிறதுனால இதை நம்ம அக்யூட் இன்ஃபெக்ஷன் தான் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இதில் நியூட்ரோஃபில்ஸோட கவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது நியூட்ரோஃபிலியான்னு சொல்லிடுவோம். நியூட்ரோஃபில்ஸில் பார்க்கும்போது ஜென்ரலி அதோட கிரானியூல்ஸ், அதோட சைட்டோபிளாசமில் இருக்க கிரானியூல்ஸில் முக்கியமாக ஒரு 4 என்சைம்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்டரேஸ், அரைல் சல்ஃபேட்டேஸ், அதே மாதிரி கேட்டோனிக் ப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி ப்ரோட்டீஸ் அப்படின்னு நிறைய என்சைம்ஸ் இருக்கும். இந்த என்சைம்ஸ் ஜென்ரலி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜென்ரலி இது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் அதிகமாக இருக்குது. அண்ட் இது நியூட்ரோஃபிலியா. ஸோ இதனால் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம எண்டில் எப்படி கன்க்ளூட் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு சூச்சர் சைட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் இந்த பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்குது, ரெட்னஸ் ஆகிருக்கு, ஸ்வெல்லன் ஆகிருக்கு. அண்ட் இவங்களுக்கு இதனால் டெம்பரேச்சர் வந்து 1 or 2.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ இதில் நம்ம லியூகோசைட்டோசிஸ்ன்னு கண்டுபிடிச்சாச்சு, நியூட்ரோஃபிலியாங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.